ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. அடுத்ததாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றிலிருந்து நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு. உரிமை மீட்க தலைமுறை காக்கன்ற டேக்லைன்ல அவர் ஒரு நடைப்பயணத்தை மேற்கொள்ள இருக்காரு. வரிசையா பல விஷயங்களை சொல்றாரு. ஒரு 10 விஷயங்களை மேற்கொள்ளிட்டு சொல்றாரு. குறிப்பாக கல்வி, கலை, கலாச்சாரம், பொருளாதாரம், பெண்களினுடைய முன்னேற்றம், இதுல இந்த தளங்கள்ல தமிழகம் முன்னேறி இருக்க வேண்டிய உயரங்களை அடையல இந்த ஆண்டுகள்ல 4 ஆண்டுகள்ல இடைவெளி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 10 விஷயங்களை மேற்கொள்ளிட்டு சொல்றாரு. அதுல சமூக நீதி சார்ந்து, சோசியல் ஜஸ்டிஸ், ரைட் டு எம்ப்ளாய்மென்ட், முதல்ல அந்த முழக்கம் என்னமோ சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னீங்க, உரிமை மீட்க தலைமுறை காக்க. கரெக்டா, அதான் அவருடைய வேலை என்னவோ அதை சரியாக செய்கிறார். இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்துல கேரள மாநிலத்தினுடைய சிபிஐ உறுப்பினர் ஜான் பிரிட்டாஸ், அவருக்கு தெரிஞ்சிருக்குது இங்க ஒரு உரிமையை மீட்க தலைமுறை காக்க போராடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த ஸ்லோகனை நல்லா டீகோடே பண்ண தேவையில்ல, பிளெயினா அது ரொம்ப அழகான ஒரு அர்த்தத்தை தருகிறது. கட்சிக்குள்ள அப்பாவுக்கு பிறகு எனக்குத்தான் உரிமை வேண்டும், நானாகியவன் என்னுடைய தலைமுறைக்கு அந்த உரிமை வேண்டும், அப்போ அப்பாவை விலகச் சொல்லுங்கள், மகனுக்கு மகுடம் சூட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பட்டாபிஷேகத்தை வேண்டி அவர் இதை நடத்துறாரு. அதனாலதான் அவர் கனெக்ட் பண்ற 2 பாயிண்ட பாருங்க. திருப்போரூர் தொடங்கி தருமபுரி வரை, அது என்ன திருப்போரூர் தருமபுரி என்ன, 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய லிங்க் என்ன? அவர் 2 பாயிண்ட்டுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரே லிங்க், இது வன்னியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு. வன்னியர்கள் மட்டும்தான் அந்த பகுதியில் வசிக்கிறாங்களா? வன்னியர்களை கடந்து எவ்வளவோ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதே பகுதியில் தான் வசிக்கிறார்கள். அப்படியே காஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து பார்த்தாலும் கூட வன்னியர் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அதிகம் வாழுகிறார்கள் என்றாலும் கூட மற்ற எல்லா சமூகங்களும் சேர்ந்து இதை விட அதிக பெரும்பான்மையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேணும்ன்றார்ல. அதெல்லாம் யாருனாலும் அதை தாங்க சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல நான் இன்னாருக்கு மட்டும்தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எந்த காலத்திலையும் சொன்னதே கிடையாது. எல்லாரும் எல்லாருக்குமாக தான் கட்சி நடத்துகிற. பாஜகவை கேட்டா நாங்க முஸ்லீமுக்கு நடத்தலன்பாங்களா? ஆமா, எங்கள்கிட்டயும் வேலூர் இப்ராஹிம் இருக்கிறாரு. இப்ப தாவேக்கா எங்கள்கிட்டயும் ஆள் இருக்கிறாங்க. இப்ப எல்லா கட்சியிலையும் தான் எல்லாருக்கும் ஆள் இருக்கிறாங்க. ஆள் இல்ல அல்லது முழக்கத்துக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. அவர் சொல்ற அடிப்படை என்ன? உரிமை மீட்போம், தலைமுறை காப்போம், என்னை காப்பாற்றுங்கள், என்னுடைய உரிமையை மீட்டு தாருங்கள். யாரிடம் இருந்து? எங்க அப்பாவிட்ட இருந்து மீட்டுத்தாங்க அப்படின்றத இவன் இங்க புலம்புனது பார்த்தாம பார்லிமெண்ட்ல எங்கேயோ புலம்பி இருக்கிறாரு. அதை ஜான் பிரிட்டாஸ் கேட்டுட்டு அங்க பேசி இருக்கிறாரு. ஒருத்தருடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச்ல அப்பாவுக்கு எதிராக பாவம் பையன் போராடிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடக்கிறத அங்க எடுத்து பேசி இருக்கிறாரு. அப்படின்னா இந்த அப்பா பையன் சண்டைன்றது தேசிய அளவுல எப்படி பார்க்கப்படுது, எவ்வளவு பெரிய கேலி கூத்தாக போய் கொண்டிருக்கிறது. தேசிய அளவுல பார்க்கப்படுற எல்லா விஷயமுமே நல்ல விஷயங்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இப்ப தர்மஸ்தலா தேசிய அளவுல பேசப்படுற விஷயம் தான், அது நல்ல செய்தியா? ஆபரேஷன் சிந்தூர் தேசிய அளவுல பேசப்பட்ட செய்தி தான், அது நல்ல செய்தியா? ஏன் பிரதமர் நரேந்திர மோடி அவர் தேசிய அளவுல மிகப்பெரியதுதான், அது நல்ல செய்தியா? இந்தியாவுக்கே எவ்வளவு பெரிய துக்கமான செய்தி கடந்த 11 ஆண்டுகளாக நிலவி கொண்டிருக்கிறது. அந்த துக்க செய்திக்கு முழு பேர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியாக மாறி இருக்கிறது. இங்க நடக்கக்கூடிய இந்த அழிச்சாட்டியத்திற்கும் நரேந்திர மோடிக்கும் என்ன தொடர்புன்னு நீங்க கேட்கலாம். இங்க நடக்கக்கூடிய இந்த அழிச்சாட்டியத்திற்கு முழு காரணம் பாஜக தான். பாமக என்கின்ற அந்த கட்சியை பாமக என்ற கட்சியாகவே வைத்துக் கொண்டு அதை எப்படியாவது பேரம் பேசி, பாஜக கூடயா இருக்கலாம், அதிமுக கூடயா இருக்கலாம், யாரோட வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு பேரம் பேசுவது, நல்ல பெட்டிகளையும் நல்ல சீட்டுகளையும் வாங்கி கொள்வது, கட்சியை தொடர்ந்து இப்படியே வைத்துக் கொள்வது அப்படின்றது ஒருத்தருடைய பிளானா இருக்கு. ஆனா அவருடைய தலைமுறை என்ன நினைக்கிறது? நீங்களே சொன்னீங்க இல்லையா, இப்ப அப்பா மகனுக்கும் இடையான பிரச்சனை அப்படின்னு. இதுல எங்க பாஜக வருதுன்னு சொல்றீங்க? ஏன் சண்டை போட ஆரம்பிச்சாங்க? அப்பாவுக்கும் மகனுக்கும் எந்த இடத்துல இருந்து சண்டை வர ஆரம்பிச்சது? பாஜக கூட்டணியில் இருப்பது இல்லைன்றதுல சண்டை வர ஆரம்பிக்கல. என்னவாக பாஜக கூட்டணியில் இருப்பது அப்படின்ற இடத்துல இருந்துதான் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. இதுல பெர்சனல் கணக்குகளுக்குள்ள நான் போகல. அவருடைய வீட்டுக்குள் நடக்கக்கூடிய சண்டைகள், இவர் எதுக்கு சொம்பத்துக்கு எரிஞ்சாருன்ற சண்டைகளுக்குள்ள எல்லாம் நான் போக விரும்பல. அது எனக்கு தேவையும் இல்லை. அரசியல் அரங்கத்தில் அப்பா என்ன கருத்தை முன்வைக்கிறார், மகன் என்ன கருத்தை முன்வைக்கிறார், 2 பேருடைய கருத்தும் ஒண்ணுதான். மோடி எங்கள் நண்பர், அவ்வளவுதான். மோடி எங்கள் டாடி அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி சொன்ன முழக்கத்திற்கு சற்றும் சளைக்காத ஒரு முழக்கமாக இந்த 2 பேரும் மோடி எங்கள் நண்பர் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. அப்ப 2 பேருக்கு வேற என்ன பிரச்சனை?
மோடி கூட தான் கூட்டணின்றதுல 2 பேரும் தெளிவா இருக்கீங்க. அதிமுக வந்து நமக்கு பலம் சேர்க்கும்ன்றதுல 2 பேரும் தெளிவா இருக்கீங்க. எல்லாத்துலயும் ஒன்னாதான கருத்து இருக்கு. அப்போ உங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னா பெட்டி தான் பிரச்சனை. ஏற்கனவே எடுத்துட்டு வந்த பெட்டியை வைத்துக் கொண்டு புது பெட்டிகளை கேட்பதற்கு சங்கடப்படுகின்ற மகன். அதெல்லாம் சங்கடப்பட தேவையில்லை, எத்தனை பெட்டினாலும் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற அப்பா. இந்த 2க்கு நடுவுல நடக்கிற காம்படிஷன் தான் இந்த காம்படிஷன். ஆரம்பத்துல நான் கூட நினைச்சேன், ஐயா வந்து பாஜகவிடம் இருந்தெல்லாம் தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்கு போராட போகிறாரோ அப்படின்னு. நான் ஊடக விவாதங்கள்லயே கூட அப்படியான கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தி பேசுறேன். காரணம் என்ன அப்படின்னா, பெரியவர் எங்கிட்ட இருந்தாவது மனசு திருந்தி ஒரு பழைய பெரியவராக திருப்பி வர மாட்டாரான்னு பார்த்தா, இல்ல நான் பெரியவர் கிடையாது, நான் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏற்கனவே அந்த லைன்ல தெளிவாக மாறிவிட்டார். இப்ப நடக்கிற இந்த சண்டை 2 பேருக்கு இடையில நடக்கிற பெட்டி சண்டை. இந்த பெட்டியை பறிப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா ராமதாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த அனுபவத்தினூடாக அவர் தன்னுடைய காய்களை நகர்த்துகிறார். அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அனுபவமும் கிடையாது, பக்குவமும் கிடையாது. ஆனா அவருடைய வாழ்நாள் அதிகமாக இருக்கலாம் என்கின்ற, இதை சொல்வதற்கு பல பேர் மீது வருத்தம் கூட படலாம். ஆனா ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகள் இவ்வளவு காலம் இந்த சமூகத்திற்காக உழைத்து 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 ஓடாய் தேய்ந்த போன ஒரு மனிதனை விட்டுவிட்டு எந்த கிஞ்சிற்றும் இந்த சமூகத்திற்கு பயன் கொண்டு வந்து சேர்க்காத ஒரு தனி மனிதரை ஆதரிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? இவர் தான் அடுத்து வழிநடத்த போறாரு, இவர் தான் இனி நீண்ட காலம் வழிநடத்த போகிறார். அதனாலதானே லைன் அப் பண்றாங்க அவர் பின்னாடி. ஏன் ராமதாஸ் கைவிட்டு விட்டு இங்க போனாங்க? ராமதாஸா அன்புமணியா? இந்த 2 பேருக்கு நடுவுல வந்து யார் உயர்ந்தவர் அப்படின்ற போட்டிக்கு அன்புமணியே முன்வர மாட்டார். ஏன் முன்வர மாட்டார்? ஏன்னா அப்படி போட்டி போட்டு ஜெயிக்க முடியாத ஒரு தகப்பனாரை அவர் பெற்று வைத்திருக்கிறார். அப்ப இந்த 2 பேருக்கு இடையில வந்து கொள்கை அடிப்படையில், அதாவது கொள்கை அப்படின்னா தமிழ்நாட்டை முன்னேற்றுகின்றன்றதை விட்டுங்க, அவர்களுக்கு 2 பேரும் செய்ய நிற்கின்ற நோக்கத்தை நிறைவேற்றுவதில் யார் உயர்ந்தவர்கள் பார்த்தா ராமதாஸ் பல மடங்கு உயர்ந்தவர் தான் இருக்கிறார். அப்ப தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு சின்ன கடமையை வைத்துக் கொண்டு சுற்றுப்பயணம் போகிறேன். இன்னொன்னு, இந்த சுற்றுப்பயணத்தின் ஊடாக அவர் இப்ப ஒண்ணும் இல்ல சார், ஒரு சுற்றுப்பயணம் போறாங்க அப்படின்னா அதுல என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நம்ம அண்ணாமலையினுடைய போன தடவை சுற்றுப்பயணத்திலே பார்த்தோம். ஒவ்வொரு ஊராக போய் அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களிடம் எல்லாம் போய் கலெக்ஷன் போடுறது, கமிஷன் வாங்குறது, இந்த 2ஐயுமே வேலையாக வைத்துக் கொண்டு சுற்றினார்கள் அப்படின்னு பாஜகவினர் இருக்கிறார்கள். பாஜகவின் வெளியே வந்தவர்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இப்ப அது மாதிரியான அஜெண்டா எதுவும் இருக்கிறதா? இது ஒண்ணு. 2வது, இது இவர்களுடைய தனிப்பட்ட லாபம் கருதியது. 2வது, இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. தமிழ்நாட்டில் ஏதாவது மத கலவரத்தை தூண்டுவதற்கோ அல்லது சாதி ரீதியான கலவரங்களை தூண்டுவதற்கோ ஏதாவது முயற்சிகள் நடக்கிறதா அப்படின்றதை நாம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா போன தடவை வந்து இவர்கள் வந்து இளைஞர்களை திரட்டி வன்னியர் உரிமை மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு 10.5க்காக போராட்டம் நடத்துகிறேன் என்கின்ற பெயர்ல நூற்றுக்கணக்கான வன்னியர் சமூக இளைஞர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நூற்றுக்கணக்கான வன்னியர் சமூக இளைஞர்கள் நாளைக்கு ஒரு தனியார் நிறுவனத்திலேயோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திலேயோ அல்லது ஒரு அரசு பணியிலேயோ சேர முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பண்ணும்போது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்கொயரி பண்ணும்போது இவங்க பேர்ல கேஸ் இருக்கு அப்படின்னா யார் இவங்களுக்கு வேலை தருவா? அப்ப தனக்கு நிரந்தரமாக சேவை செய்வதற்காக இந்த சமுதாயத்தை தவறான வழியில் வழிநடத்தி கொண்டிருப்பவர்களாக தான் இவர்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ இது இங்க மட்டும் நடந்தா பத்தாது, இனி எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஆட்களை திரட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதற்காக இந்த சுற்றுப்பயணத்தை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்களே தவிர இதுல வந்து மக்களுடைய உரிமையை பற்றி எல்லாம் அவர் பேசல. அவருடைய உரிமையை பற்றி மட்டும்தான் மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒரு விஷயம் சொல்றாருல்ல, டிஜிபி கடிதமே எழுதியிருக்காரு, இதுல வந்து சட்ட ஒழுங்கு தயவு செய்து தடுத்து நிறுத்துங்க, இல்லைன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சொல்றாருல்ல. இப்ப அது நல்லதா எடுத்துக்கிறதா இல்ல எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அது அன்புமணி கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை எடுத்துக்கிறதா? பெரியவருக்கு தெரியுமே, ஏன்னா கடந்த காலத்துல அவர் அதை தானே பண்ணிருக்கிறாரு. இப்ப பையனுக்கு டெம்ப்ளேட் மட்டும்தான், அப்பாவுடைய டெம்ப்ளேட்ல டிராவல் பண்றதுதான் அவருடைய வேலை. 10.5 யாரோட முழக்கம்? அன்புமணி முழக்கமா, ஐயா ராமதாஸ் முழக்கமா? வன்னியர் சமுதாயத்திற்கு என்று தனி இடஒதுக்கீடு என்பது அன்புமணி முழக்கமா, டாக்டர் பெரியவர் ராமதாஸின் முழக்கமா? ராமதாஸின் முழக்கம். இந்த போராட்டம் அப்படின்ற பேர்ல வந்து ஒன்று திரட்டி ஒரு பெரிய கலவரத்தை நிகழ்த்துவது யாருடைய டெம்ப்ளேட்? அன்புமணி டெம்ப்ளேட்டா, டாக்டர் ராமதாஸ் டெம்ப்ளேட்டா? டாக்டர் ராமதாஸ் டெம்ப்ளேட். அப்போ எல்லா விதத்திலும் அப்பாவுடைய டெம்ப்ளேட்டில் அப்படியே பயணித்துக் கொண்டிருப்பதுதான் சித்தாந்த ரீதியாக அல்லது அவங்களுடைய கட்சி கொள்கை ரீதியாக ஏதாவது ஒரு புது விஷயத்தை அன்புமணி ராமதாஸ் செய்திருக்கிறாரா? ஏன் செய்யவில்லை? அப்படி செய்வதற்கு அவருக்கு என்ன தடையாக இருக்கிறது என்றால் மூளைதான் தடையாக இருக்கிறது. அப்போ அவருடைய மூளை என்பது
இந்த கட்சியை கபலீகரம் செய்து தன்னுடைய லாபத்திற்கு எப்படி பயன்படுத்துவது என்பது மட்டும்தான். இவர் எப்படி அதிகாரத்துக்கு போவாரு, அதிகாரத்துக்கு போகும்போது நாம கூட இருந்துகிட்டோம் அப்படின்னா நாம ஏதோ ஒரு அங்க ஒரு வாரியம் இங்க ஒரு ஒன்றியம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு நாம நம்ம குழப்பம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுயநலவாதிகளின் கூடாரமாக இது மாறி இருக்கிறது. உண்மையில் பெரும்பான்மை வன்னியர்களுடைய கள யதார்த்த ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது என்று எடுத்து பார்த்தால் அது திமுகவின் பக்கம் இருக்கிறது. உண்மையில் திமுகவின் பக்கம்தான் பெருவாரியான வன்னியர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் கடந்த 3 தேர்தல்களாக 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இடையில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், இவ்வளவு தேர்தல்களிலும் இவர் சொல்ற வன்னியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திமுக காரர்கள். இதுல 2021 சட்டப்பேரவையில மட்டும்தான் ஒரு சின்ன விதிவிலக்கு. அது பாஜக, அதிமுக, பாமக என்று இருந்த காரணத்தினால் அதிமுகவினுடைய வன்னியர் வாக்குகளும் சேர்ந்து விழுந்தது. அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்த பிற சமுதாய வாக்குகளும் சேர்ந்து விழுந்தது. அதன் அடிப்படையில் அங்கு பாமகவோ அல்லது அதிமுகவோ வெற்றி பெற முடிந்ததை தவிர வேற எந்த காரணத்தினாலையும் இவர்கள் வெற்றி பெறல. அப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னா, பாமக உண்மையிலேயே பெருவாரியான மக்களுடைய கட்சியாக இருக்கும் பட்சத்தில் எதற்காக கூட்டணியை பற்றி அவர்கள் யோசிக்க வேண்டும்? தனித்து போட்டியிட வேண்டியதுதானே? அல்லது தனிப்பட்ட முறையில் பாஜகவோடு மட்டும் கூட்டணி வைத்து போட்டியிட வேண்டியதுதானே? எதற்காக அதிமுகவும் உள்ள இருக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்கு சேர்றாங்க. இங்க பெருவாரியான மக்களுடைய வாக்குகளை வைத்திருப்பது 2 கட்சி தான். ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. இதையும் கண்டுபிடிச்சது யாரு? அன்புமணி ராமதாஸா, டாக்டர் ராமதாஸா அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் தான். அதே டெம்ப்ளேட்ல தான் இவரும் டிராவல் பண்ண போறாரு. அப்போ இங்க வன்னியர்களின் கட்சியாக தங்களை காட்டிக் கொள்ளக்கூடியவர்கள் உண்மையில் வன்னியர்களின் கட்சி அல்ல. அது சில சுயநலம் மிக்கவர்களினுடைய கூடாரம். அதை தாண்டி வன்னியர்கள் தமிழ்நாட்டில் விசிகாவிற்கு ஆதரவாக பல வன்னியர்கள் இருக்கிறார்கள். ஏன் எஸ் பாலாஜி அவர்கள் இருக்கிறாரு, அவர் யாரு? அவரை 2 சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கொண்டாடுறாங்களே, எப்படி? இன்னும் எத்தனையோ மாவட்டங்கள்ல விசிகாவினுடைய மாவட்ட செயலாளர்களாக வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இடம்பெற்று இருக்கிறார்களே, எப்படி இடம்பெற்றாங்க? கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இடம்பெற்று இருக்கிறாங்களே, எப்படி இடம்பெற்றாங்க? அப்போ அவங்களுடைய நம்பிக்கை பெற்ற கட்சியாக தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கின்றன. அதில் பாமகவும் ஒரு கட்சி, அதில் ஒரு குறைந்தபட்ச நபர்கள் இருக்கிறார்களே தவிர அத்தனை பேரும் பாமகவின் பின்னால் இல்லை. அதே அடிப்படையை தான் நம்ம பிரசன்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இதுதான் அன்புமணி ராமதாஸ் திசை திருப்ப முயல்றாரு. இதுல கூட்டணி கணக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த நடைப்பயணத்தின் மூலமாக கூட்டணி பேரம் பேசுவதற்கு, சீட்டு அதிகமா கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிமுக இருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் சுற்றுப்பயணம் போறார் எடப்பாடி. அவருக்கு துணையா இருக்காம, இல்ல அவருடைய பிரச்சாரத்துல கலந்து கொள்ளாம தனியா ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி, நடைப்பயணத்தை தொடங்கி பலத்தை காட்டுவதன் மூலமாக எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க விரும்புறாரு அன்புமணி. ஒரு கேள்வி இருக்குல்ல, அவர் வெக்கேஷன்ல இல்லங்க இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர். அவர் ஒரு வெக்கேஷன் ட்ரிப்ல இருக்கிறாரு. ஒவ்வொரு ஊரா போய் தன்னுடைய மாவட்ட செயலாளரை பாக்குறதுக்கு காருன்றது ரொம்ப வசதிப்படாது. உட்காந்துக்கிட்டே போகணும். அது ஒரு 3 மணி நேரம் போச்சு அப்படின்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி ரெஸ்ட் எடுக்கணும், அல்லது 6 மணி நேரத்துக்கு ஒருக்க ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப உடல் ரொம்ப உளைச்சலுக்கு உள்ளா. சேனல்கள்ல தலைப்பு செய்திகளை வர ஆரம்பிச்சிருக்காரு, மக்கள் கூட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, எழுச்சி வருதுன்னு சொல்றாங்க. அவர் பல கோரிக்கைகளை, பல திட்டங்களை சொல்றாரு. கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுப்போம்னு சொல்றாரு. மகளிர் உரிமை தொகை பாத்தீங்களா? இன்னைக்கு தலைப்பு செய்தி என்னன்னு பாத்தீங்களா? நேற்று மாலை பத்திரிகையில் தலைப்பு செய்தி என்னன்னு பாத்தீங்களா? தன்னுடைய 2 பிள்ளைகளை கொலை செய்த தாயை பற்றிய கேஸ் தான் தலைப்பு செய்தியா இருக்கு. இப்ப அவங்களை என்ன செய்யலாம்? தலைப்பு செய்தியா வர்றது இல்ல முக்கியம். அரசியலுக்கு உங்களுடைய இது என்னவா இருந்தது, உங்களுடைய தலையீடு என்னவாக இருந்தது, உங்களுடைய கருத்து என்னவாக இருந்தது, அது தமிழ்நாட்டு அரசியல் போக்கில் எப்படி தீர்மானிப்பதாக மாறுகிறது என்பதுதானே. நீங்க எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும், ஜெயலலிதா காலமாக இருக்கட்டும், அதிமுக அப்படின்ற கட்சி பெரும்பாலும் களத்துக்கு வராத ஒரு கட்சியாகத்தான் இருக்கும். அவங்க எப்ப வருவாங்க அப்படின்னா தேர்தலின் போது வருவாங்க. அப்படி நீங்க ஊருக்குள்ள போனீங்க அப்படின்னா திமுக காரங்க அல்லது விசிகா காரங்க எல்லாம் புலம்புவாங்க. ஏங்க இப்படி மாடா உழைக்கிறோம், அவன் என்னங்க வெள்ளை வேட்டியை கசங்காம போட்டு கடைசி 3 மாசம் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தாங்க வீட்டை விட்டு வெளியே வர்றான், மற்றபடி வெளியே வர மாட்டாங்க. அவன் வீட்லயே 4 ஓட்டு நம்ம ஓட்டாதாங்க இருக்கு, ஆனாலும் அவன் தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்த கட்சியா இருக்காங்க, எப்படிங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. எப்படி அப்படின்னா ஜெயலலிதா கிட்ட பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ தீர்மானிப்பதற்கான வேறு ஒரு ஆதரவு தளம் இருந்தது. அந்த ஆதரவு தளம் 3% இருந்தாலும் கூட மீதி 97% எப்படி திசை திருப்பது என்று தெரிந்த ஆதரவு தளமாக இருந்தது. 2வது, கலைஞருக்கும் இந்த எதிர்கட்சி தலைவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த பேட்டில், இந்த 2 பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய அறிக்கை போர்,
கலைஞர் ஒரு அறிக்கை கொடுப்பார், ஜெயலலிதா ஒரு அறிக்கை கொடுப்பார். ஜெயலலிதா வந்து பல விஷயங்கள் தவறாக அல்லது சித்தரித்து சில அறிக்கைகளை கொடுப்பார், கலைஞர் அதற்கு விளக்கம் சொல்லுவார். ஆனால் அதையும் தாண்டி ஜெயலலிதா இன்னொரு விஷயத்தை மறுபடியும் வந்து திருத்தி சொன்னாலும் ஏதோ ஒரு டிஸ்கோர்ஸ் அவர் செட் பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த திரிபுவாதத்தை மட்டும் கற்று வைத்திருக்கிறாரே தவிர எந்த விதமான டிஸ்கோர்ஸை செட் பண்றதுக்கு, இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்துக்கங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து இன்றைக்கு வந்து பல அரசியல் உரையாடல்களை தேசிய அளவுல உருவாக்கி விட்டிருக்கிறார். என்னென்ன உரையை உருவாக்கி விட்டிருக்கிறார்? மும்மொழி கொள்கையை எதிர்க்க வேண்டும் என்பதை இவர்தான் இன்றைக்கு உருவாக்கி தந்தவர். டீலிமிட்டேஷனை எதிர்க்க வேண்டும் என்பதை இவர்தான் இன்றைக்கு உருவாக்கி தந்தவர். அரசியலமைப்பு சட்டத்தை மாநிலங்களுக்கு உரிமை தரும் வகையில் திருத்த வேண்டும் என்பதை இவர்தான் இன்றைக்கு உருவாக்கி தந்தவர். இப்படி தேசிய அளவில் பல்வேறு வகையான ஆளுநர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களுடைய அடாவடியை முடக்க வேண்டும் என்பது குறித்து அவர்தான் இன்றைக்கு தேசிய அளவில் பேசுவார். உள்ளிட ஒதுக்கீடு தொடர்பாக அவர்தான் தேசிய அளவில் இன்றைக்கு டிஸ்கோர்ஸ் செட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் ஒரு அரசியல் உரையாடலை, அரசியல் தத்துவத்தை இந்தியா முழுவதற்கும் வழங்கி கொண்டே இருக்கிறார். இப்ப சொல்லலாம், அவர் ஆளுங்கட்சி தலைவருங்க, முதலமைச்சருங்க, அவரு பேசலாங்க, இவர் எதிர்கட்சி தானுங்க. இந்த அஜெண்டாவெல்லாம் இவர் ஆளுங்கட்சியா இருக்கும் போது பண்ணல, எதிர்கட்சியாக இருக்கும் போதே செய்ய தொடங்கி விட்டார். 2018 மு.க. ஸ்டாலின் யார்? கலைஞருடைய மகன் அப்படின்ற ஒரு முத்திரையை தவிர வேறு எதையும் கொடுப்பதற்கு பல பேர் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவருடைய டிராவல் அப்படின்றது வேற ஒரு பயணம். எங்க இருந்து வந்திருக்கிறது? 1975 மிசா காலத்தில் கொடுமையான சிறைவாசத்திற்கு ஆட்படுத்தப்பட்டு மிகப்பெரிய சித்திரவதைகளை அனுபவித்து தனக்காக உயிர் நீத்த தன்னுடைய நண்பர்களை கண் முன்னால் பார்த்து அவர் வளர்ந்தவர். கோபாலபுரம் திமுக, இளைஞர் திமுக என்று தொடங்கி இளைஞர் அணியாக அது மாறி, அந்த இளைஞர் அணி வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு நல்ல கட்டுக்கோப்பான இளைஞர் படையாக திரட்டி அந்த படையை வழிநடத்தக்கூடியவராக மாறி, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது தேர்தலே நடக்க முடியாத கிராமங்களில் கூட தேர்தலை நடத்தி காட்டியவராக, சென்னையின் மேயராக இருந்த போது இன்றைக்கு சென்னையில் நாம் பார்க்கின்ற மேம்பாலங்கள் அத்தனையும் கட்டுமானம் செய்த ஒரு முக்கியமான ஒரு சிறந்த நிர்வாகியாக அவர் வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கிறார். 2018 அவர் திமுகவினுடைய செயல் தலைவர். இந்த அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அவருடைய செயல்பாடுகள் இருந்தாலும் கூட கலைஞரோட ஒப்பிட்டு 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 தொடர்ந்து ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். என்ன இருந்தாலும் கலைஞர் மாதிரி வர முடியுமா அப்படின்ற ஒரு பேச்சு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அதை உடைத்தார். 2018 கலைஞர் மறைந்ததற்கு பிறகு அடுத்த ஒரு 40 நாட்களுக்குள்ள அவர் வந்து செயல் தலைவராக இருந்தவர் தலைவராக பதவியேற்கிற அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அறிவாலயத்துல கலைஞர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. அப்ப அவர் ஒண்ணு அறிவிக்கிறார், நாடு முழுவதும் காவி வண்ணம் அடிக்க நினைக்கும் மோடி அரசை வீட்டுக்கு அனுப்ப வா அப்படின்னு தன்னுடைய உடன்பிறப்புகளை அழைத்தார். அன்று தொடங்கி இப்போது வரைக்கும் அந்த லைன்ல எவ்வளவு கன்சிஸ்டன்டா அவர் டிராவல் பண்றாரு. அது ஏதாவது ஒரு இடத்தில் தடுமாற்றம் இருந்திருக்கிறதா? மாநில அரசினுடைய நிதி உரிமைகளை பற்றி அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதே தன்னுடைய போராட்டங்களை தொடங்கிவிட்டார். வேளாண் மக்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதே தன்னுடைய போராட்டங்களை தொடங்கிவிட்டார். இந்தியா முழுவதும் கவர்னர்களுடைய ஆட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அவர்களை அடக்கி வைக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதே வேலை பார்க்க தொடங்கிவிட்டார். இப்படி ஏதாவது ஒரு அரசியல் தனமான ஒரு செய்தியை அல்லது ஒரு செயலை எடப்பாடி பழனிசாமியோ மருத்துவர் ராமதாசோ அன்புமணி ராமதாசோ யாரோ ஒருவர் இந்திய அரசியலுக்கு பங்களித்திருக்கிறார்களா? தமிழ்நாட்டு அரசியலுக்கு மட்டுமல்ல, இந்திய அரசியலில் மு.க. ஸ்டாலின் அளவுக்கு பங்களிப்பு செய்த தலைவர்கள் வேறு யாரையும் இன்றைக்கு கையால் காட்ட முடியாது. இவருடைய வழியில் தான் அத்தனை பேரும் தங்களுடைய எதிர்ப்பை, முதல்ல மம்தா பானர்ஜி வந்து ரொம்ப சண்டை போடுகின்ற விதத்தில் கவர்னரை எதிர்த்து கொண்டிருந்தார். அப்படி எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் வந்து பெரும் நெருக்கடிகளை சந்தித்தார். அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப அவர் என்ன பண்றாரு? மு.க. ஸ்டாலின் என்ன வழியில் போராட்டம் நடத்துகிறாரோ அதே சட்ட போராட்ட வழிதான் சரியானது என்று இந்தியாவின் அத்தனை மாநிலங்களும் அந்த வழியில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இல்லையா? இதுதான் வந்து டிஸ்கோர்ஸ் செட் பண்றது. அரசியல் உரையாடல் எப்படி நிகழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பது. கலைஞர் மூத்த அரசியல்வாதி. அவர் நீண்ட காலம் 14 வயதிலிருந்து அவர் கள அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார். கையெழுத்து பத்திரிகை நடத்தி இருக்கிறார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்றிருக்கிறார். மிசா கொடுமையிலிருந்து கலைஞர் என்று ஸ்டாலின் அவர்களுடைய டிராவலை வந்து ஒன்னா எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு முன்னாடியே வந்து மிகப்பெரிய ஒரு டிராவலை கடந்துதான் அவர் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு. ஆனா நீங்க வந்து 67 இருந்து கணக்கு பண்ணீங்க அப்படின்னா இந்த 50 ஆண்டுகள்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கிய இந்த மாற்றங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல இந்திய அரசியலில் ரொம்ப முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. அப்போ
இவ்வளவு உழைப்பை ஒரு தலைவர் செலுத்த வேண்டியது இருக்கிறது. எதற்காக? அரசியலில் நிலைத்திருப்பதற்காக. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதையெல்லாம் எப்போதாவது யோசித்து பார்த்ததுண்டா? அவர் என்ன டிஸ்கோர்ஸ் செட் பண்ணார் தெரியுமா? கோயில் பணத்துல காலேஜ் கட்டுறாங்க, இதெல்லாம் சரியா, இதெல்லாம் தப்பு இல்லையா? அப்புறம் விளக்கம் வேற ஒண்ணு கொடுக்குறாரு. இதற்கு பிறகு உரிமையில் பேசுவதை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியல. அந்த அளவிற்கு அரசியல் தெளிவில்லாத ஒரு மனிதராக சுற்றுப்பயணம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஒரு இம்பாக்டே ஏற்படுத்தாது. அவர்களுடைய இந்த சுற்றுப்பயண நோக்கமே பாஜக அதிமுக என்கின்ற இந்த கூட்டணிக்கு ஒரு ஏற்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். ஒண்ணும் இல்ல, எல்லா கட்சிகளும் செய்வதுதான். இதை செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா கூட்டணி விளங்காம போயிடும். திமுகவும் காங்கிரஸும் ஒண்ணு சேருது. எப்படி சேர முடியும்? திமுகவும் காங்கிரஸும் எத்தனை ஆண்டுகளாக நேருக்கு நேராக மோதி கொண்டிருந்த கட்சிகள். 1925 இருந்து தொடங்கணும். நீங்க 49 இருந்து தொடங்கக்கூடாது. 49 கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு 59, 69, 20 வருஷம், 40 வருஷம் நேருக்கு நேரா மோதி கொண்ட ரெண்டு கட்சிகள் ஒண்ணு சேருது. எப்படி சேர முடியும்? இத மக்கள் ஏத்துப்பாங்களா? ஏத்துக்கிட்டாங்களே. எப்படி ஏத்துக்கிட்டாங்க? இவங்கள்ட்ட ஒரு அடிப்படை பக்குவம் இருக்கிறது. இவர்கள் இரண்டு பேரும் எதிர்த்து கொண்டிருந்தாலும் கூட இவர்கள் ஒன்று சேர்ந்தது ஜனநாயகத்தை காப்பதற்காக என்கின்ற நோக்கம் சரியானதாக இருக்கிறது என்று மக்கள் புரிந்து கொண்ட காரணத்தால் அந்த கூட்டணியை ஆதரித்தார்கள். பாஜக அதிமுகவுக்கு இடையில அந்த ரேப்போ நிகழவே இல்லை. கடந்த 2019 தேர்தல்ல இருந்து 2021 தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து டிராவல் பண்ணிருக்கிறாங்க. அதற்கு பிறகு 23 வரைக்கும் அவங்க தொடர்ந்து டிராவல் பண்ணிருக்கிறாங்க. இந்த டிராவல்ல இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளல. பாஜகவை நோட்டீஸ்ல போட்டு கொண்டு போய் வீட்டுல கொடுத்தோம் அப்படின்னா அதிமுக நிர்வாகியிலிருந்து அதிமுக கிளைக்கழக தொண்டன் வரைக்கும் விசிறி எறிகிறா, தூக்கிட்டு ஓடுறா, இதை தூக்கிட்டு இந்த கருமத்தை என்கிட்ட கொடுக்காதரா. நான் பேட்டி எடுத்திருக்கிறேன். சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியில 1972 கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகி ஒருத்தர் இன்றைக்கும் அவர் இப்ப மக்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். கட்சியெல்லாம் விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். விசிறி அடிக்கிறார். ஏன் இந்த கூட்டணி? இதெல்லாம் சரியா? நாம ஒண்ணு சேர்ந்து நிக்கலாமே, கண்டவனை ஏன் சேர்த்துட்டு வர்றீங்க அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு. இந்த கோபத்தை எடப்பாடி பழனிசாமியால என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அவரே பாஜகவின் கருத்துக்களை பேச ஆரம்பித்து விட்டால் அப்ப தலைவர் பேசுறதைத்தான் இவனுங்களும் பேசுறானுங்க போல அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு புரிதல் வர வாய்ப்பு இருக்கு என்கின்ற அடிப்படையில் மக்களை சங்கிமயப்படுத்துவதற்கான ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறாரே தவிர அவர் அரசியல் படுத்துவதற்கான பயணத்தை தொடங்கவில்லை. தமிழ்நாட்டு அரசியலுக்கு பெரிய சீரழிவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.